தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி கொடுத்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுமதி வழங்கினார். அந்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தை ஏற்றாமல் அருகில் உள்ள விநாயகர் கோவில் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் காவலர்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் மேல்முறையீடு செய்ய தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு மதுரையில் இருக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் இல்லத்திற்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி கொடுத்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுமதி வழங்கினார். அந்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தை ஏற்றாமல் அருகில் உள்ள விநாயகர் கோவில் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் காவலர்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் மேல்முறையீடு செய்ய தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு மதுரையில் இருக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் இல்லத்திற்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.